புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவன் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பேஜ் நம்பர் 7, புதிய ஏற்பாட்டிலே 7ஆம் பக்கம். மீண்டும் வாசிக்கலாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மிக அருமையான ஒரு வேத வசனத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஆணும் பெண்ணை, அதாவது ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கின பொழுது அநேக விஷயங்கள் இந்த உடலுக்குள்ளே இருக்கும்படியாய் அவர் செய்தார். அநேக காரியங்கள் உள்ளே நாம் சென்று ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியமானவைகள் இருக்கும். ஆனால் மிக மிக முக்கியமான ஒன்று, இந்த உடலை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் அவர் வைத்த ஒரு அருமையான பொக்கிஷமான உணர்வு ஒன்று. என்ன அங்க வாசிக்கிறோம்? சொல்லுங்க சத்தமா. ஒன்று பசி, இரண்டாவது தாகம். மிக அருமையான உணர்வு அது. ஒருவேளை இந்த உடலுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த தாகமும் அந்த விஷயங்கள் ஒருவேளை இல்லாவிட்டால் யாரும் யாரோடும் ரொம்ப டீப்பான உறவில் இருக்க முடியாது. இது ஒன்றுதான் எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கிறது, ஒரு ஃபேமிலியாக இருக்க வைக்கிறது. உண்மையாகவே யாருக்குள்ள எல்லாம் இந்த பசி தாகம் என்ற ஒன்று இருக்கிறதோ நிச்சயமாய் அவர்கள் ஓரளவிற்காவது ஒரு சீரான வாழ்க்கை வாழ முடியும். காரணம், உள்ளே என்ன இருக்கிறது? பசி பிளஸ் தாகம். இது ரெண்டும் இருக்கிறபடினாலே தான் அன்றாடம் வேலைக்கு கூட மனிதன் என்ன செய்யறான்? போகிறான். இல்லாவிட்டால் போக வேண்டிய தேவை இருந்திருக்காது. உள்ளே பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது. ஆகவே அன்றாடம் ஒழுங்காய் வேலைக்கு போக வேண்டும், காலை சென்று மாலை வீடு திரும்ப வேண்டும், மீதி என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். ஒருவேளை இந்த பசியும் தாகமும் இல்லாவிட்டால் உலகத்திலே வாழ்கிற மனிதன் ஒரு ஜடம் போல் என்ன செய்வான்? வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு ஜடம் போல் அவனாக தூங்க, எந்திரிக்க, வேறு ஏதாவது காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் ஆனால் செய்ய, இவ்வளவுதான். ஆக ஆதாமையும் மற்றும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது அநேக விஷயங்களை இந்த உடலுக்குள்ளே அவர் உருவாக்கி இருந்தாலும் மிக மிக ஆச்சரியமான ஒரு உணர்வை உண்டு பண்ணி வைத்தார். அது என்ன? பசியும் தாகமும். கட்டாயம் இந்த உணர்வு இருக்க வேண்டும். என்ன உணர்வு? பசி தாகம். கட்டாயம் பசி இருக்கணும். இந்த உலகத்திலே ஒரு சிறு பேபியாய், ஒரு குழந்தையாய் உருவாகி பிறந்து, ஒரு சின்ன பிள்ளையாய் வளர்ந்து பெரியாளாகி, பாருங்க, ஒரு பேபி பிறந்த உடனே, பிறந்து மேபி ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னா அந்த பேபி உடனே அப்படியே ஓன்னு சொல்லி அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்கே இருக்கிறவங்க, பிள்ளைக்கு என்ன செய்யுது? பசிக்குது போல, பிள்ளைக்கு பசிக்குது போல. அப்போது ஆரம்பிக்கிற அந்த பசி ஏஜ் ஆகி, பெரியவர்களாகி, இன்னும் வயது கூடி உயிர் போகும் வரைக்கும் அந்த பசி என்ன செய்யுது? இருக்கிறது. இருக்க வேண்டும். இருக்க கட்டாயம் இருக்க வேண்டும். ஒருவேளை பசி
தாகம் இல்லாவிட்டால் உடலுக்குள்ளே ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா? எனக்கு என்ன செய்ய மாட்டேது, பசிக்கவே இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை. ஒருவேளை முந்தின நாள் கொஞ்சம் கூட சாப்பிட்ருக்கலாம், ஆகவே இன்னைக்கு கொஞ்சம், ஆனால் நேற்றைக்கு பசிக்கலை, இன்னைக்கு பசிக்கலை, அப்புறம் என்ன பசிக்கலைன்னு சொல்ற, என்ன அது என்னமோ தெரியல, ஒன்றும் என்ன செய்ய மாட்டேது அப்படின்னா ஏதோ ஒரு வியாதியோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். கட்டாயம் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்கணும், சத்தமா பசி தாகம் இருக்க வேண்டும். இங்கே யாருக்கெல்லாம் அது இருக்கிறது, யாருக்கெல்லாம் இல்லை, இல்லைன்றவங்க தூக்குங்க ஃபர்ஸ்ட். என்ற கர்த்தாவை, எல்லாருக்கும் பசி இருக்கா, தாகம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, வெரி குட். காலை, அப்புறம் மதியம், இரவு, கட்டாயம் இந்த உணர்வு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் இந்த பாடிக்குள்ளே ஃபால்ட் இருக்கு. வேதம் இங்கே இன்னொரு காரியத்தை பற்றி பேசுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் என்பதை பற்றி பேசுகிறது. வேதம் வேறொரு தாகத்தை பற்றி, வேறொரு பசியை பற்றி இங்கே பேசுகிறது. அது என்ன பசி, நீதியின் மேல் பசியும் தாகமும். நீதியின் மேல், நீதியின் மேல் என்னவா, நீதியின் மேல் பசி தாகம். இந்த பசி தாகம் ஆன்மீகம் சார்ந்தது. இந்த பசி தாகம் ஆன்மீகம் சார்ந்தது. ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம். எல்லா மனிதருக்கும் உடலிலே தாகமும் அப்புறம் பசியும் கட்டாயம் இருக்கிறது போலவே எல்லா மனிதருக்கும் ஆன்மீக பசியும் ஆன்மீக தாகமும் இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்கணும். என்னங்க செய்யணும் பாருங்க, இந்த உடலுக்குள்ளே பசியும் தாகமும் பாதி பேருக்கு தான். அதாவது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இருக்கும், கொஞ்சம் குட்டையாக இருந்தால் அது இருக்காது, கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் இருக்கும், ஒல்லியாக இருந்தால் அது இருக்காது. அந்த மாதிரி கூற முடியுமா, முடியாதா? கட்டாயம் அப்படி முடியாது. உலகத்திலே ஒரு உயிராய் பிறந்து விட்டாலே கட்டாயம் அதுக்கு என்ன இருக்கும், பசி இருக்கும். யார் யார் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு ஜீவனாய் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்களோ, யாரா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களோ இந்துவோ இஸ்லாமியர்களோ ஆதிவாசி மக்களோ யாரா இருக்கட்டும், அல்லது உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ குட்டையோ நெட்டையோ யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு புது ஜீவனாய் பிறந்து விட்டால் உடல் பசி கட்டாயம் இருக்க வேண்டியது போலவே ஆன்மீக, சத்தமா, ஆன்மீக பசியும் தாகமும் கட்டாயம் இருக்க வேண்டும். பாருங்கள், உலகத்திலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி கூட்டத்துக்கு மேலேயே, முக்கால்வாசி மக்களுக்கு மேலேயே ஆண்டவன் ஒருவன் உண்டு என்ற உணர்வு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார்ன்ற உணர்வு. சிலர் மட்டும்தான் ஆண்டவர் இல்லை என்ற அந்த பேச்சு. காடெல்லாம் கிடையாதுங்க, தெய்வம் இல்லைங்க. வேதம் சொல்லுது அப்படி சொல்பவன் முட்டாள் என்று சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று என்ன கேடன், மதிகேடன். முட்டாள் தான் என்ன சொல்வானா, உலக மனுஷன் அவன் சொல்ற விதம் வேற. தெய்வம் உண்டு என்றவன் யாருன்னு சொல்றான், அவன் அதை விட இன்னொரு முட்டாளா இருப்பான் போல. தெய்வம் இல்லை என்று. காரணம் என்ன? உலகத்திலே ஒரு மனிதனாய் அல்லது ஒரு ஆணோ பெண்ணாய் உருவாகிவிட்டால் ஆன்மீக பசி கட்டாயம் என்ன செய்யணும்,
இருக்கணும். அதாவது உண்டாக்கினவரை தேடக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யணும்? கட்டாயம் இருக்க வேண்டும். ஐம் சாரி, கட்டாயம், கட்டாயம். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் யாவருக்குமே அந்த பசி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன அளவாவது அந்த பசியும் தாகமும் இருக்கிறபடினால தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்னங்க? நீதியின் மேல் பாக்கியவான்கள், அவர்கள். பாருங்களேன், ஒருவேளை உடலுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ரெண்டு விஷயம், எது? பசியும் தாகமும் இல்லாட்டி நாளுக்கு நாள் இந்த உடல் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்குமா இல்லையா? ஆகாரம் உள்ள போல, தேவையான ஆகாரம் உள்ள போகாம இருக்க நல்ல ஹெல்த்தியா இருந்த இந்த பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெலிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்குது. அப்புறம் உட்கார்ந்தா கொஞ்சம் வலிக்குது, எந்திரிச்சா வலிக்குது, இங்கிருந்து அவ்வளோ தூரம் போனால் வலிக்குது, அங்கங்க கொஞ்சம் பெயினாக இருக்கு. ஏன்? பசியும் சரியா பசி எடுக்கிறதில்ல, பிளஸ் ஆகாரமும் உள்ள சரியா. பாருங்க, ஆன்மீக பசியும் அநேகருக்குள்ளே மங்கி மறைந்து போனதால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அநேகருக்குள்ளே பாழாகி உலக வாழ்க்கையிலும் ஒரு விதமான வீக்னஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு விதமான வீக்னஸோடு அநேகர் வாழ்கிறதை பார்க்கிறோம். கட்டாயம் தேவை இந்த பசி. சொல்லுங்க சத்தமா, இந்த பசி கட்டாயம். தேவனை தேடுதல் என்ற பசி. எப்படி? தேவனை தேடுதல் என்ற பசி, மெய்யான ஆண்டவரை தேடுதல் என்ற பசி. பாருங்கள், அப்போஸ்தலர் புத்தகம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அதிலே 30ஆம் வசனம் வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? தேவனை தேடாது இருந்த அந்த நாட்களை அவர் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ வேண்டும் என்று. என்ன சொல்றாரு? தேவனை தேடாமல், ஆன்மீக பசியோ தாகமோ இல்லாமல் இந்த உலக மக்கள் இருந்த காலங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சரி போகட்டும் விடு அப்படின்னு விட்டுட்டு, இப்பொழுது, அதாவது இந்த புதிய ஏற்பாட்டு இந்த காலத்திலே எல்லாருக்கும் இந்த ஆன்மீக பசியும் தாகமும் இருக்கணும். அதாவது மெய்யான இறைவன் யார், மெய்யான தெய்வம் யார் என்ற அந்த தேடல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியா? என்னங்க சொல்றாரு? கட்டளை கொடுக்கிறார். பசி கட்டாயம் இருக்க வேண்டும், ஆன்மீக பசி. அந்த பசி சரியான பசியா இருக்கணும். அந்த பசி, சொல்லுங்க கொஞ்சம் வாயை திறங்களேன். என்னங்க? சரியான பசியாய். என்ன? மெய்யான இறைவன் யார் என்ற விதத்திலே தேடுதல். மெய்யான இறைவன் யார், உண்மையான ஆண்டவர் யார் என்ற அந்த விதத்திலே இருக்கிற அந்த பசி வேண்டும். இன்றைக்கு உடல் ரீதியாக அநேகருக்கு நிறைய என்ன இருக்குது? பசியும் தாகம் இருக்குது. சொல்லுங்க, நிறையா. சத்தமா? எப்ப தெரியுமா?
சிக்கன் சமைச்சா கொஞ்சம் பசிக்கும் நிறையா. கீரை சமைச்சா என்ன செய்யாது? மட்டன் சமைச்சா என்ன செய்யும்? கொஞ்சம் நல்லா பசிக்கும். எப்படி பசிக்குது? அப்பா மூக்குல அப்படியே அந்த வாசனை என்ன செய்யுது? கம கம கமன். அப்போதான் ஒரு பாசம் ரொம்ப வரும். என்ன சமைக்கிற? என்ன என்ன கிச்சன்ல இருந்து நல்ல மனம் வருதே. அடுத்த நாள் கீரை வைப்பாங்க, பசிக்கவே பசிக்காது. அப்புறம் மீன், அப்புறம் அது இதுன்னு நல்ல வாய்க்கு ருசியா இருக்கிறதுக்கு பசி ரொம்ப எடுக்குது. உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பசி. ஆன்மீக பசியிலையும் இந்த வேறுபாடு இருக்கு. ஆன்மீக என்ன? காதுக்கு இனிமையான வார்த்தைகளுக்கான பசி இன்னைக்கு அநேகருக்கு ரொம்ப இருக்குது. 2 வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரணும்ல. 2 வார்த்தை கொஞ்சம் நல்லா பேசுனா எங்க பாஸ்டரோ, எங்க மூப்பரோ, எங்க அந்த அந்த ஆன்ட்டியோ, அந்த அங்கிளோ பிரசங்கம் பண்றப்ப அல்லது ஏதாவது ஆலோசனை கொடுக்குறப்ப கொஞ்சம் என்கரேஜிங்கா பேசிட்டே இருந்தா நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. கொஞ்சம் கடிஞ்சு பேசுனா பசிக்க மாட்டேது உடனே. ஐயோ அந்த பக்கமே நிக்காதீங்க, அங்கிட்டு போயிருங்க. ஏன்? அந்த அங்கிள் இருக்காரு, இந்த அங்கிள் இருக்காரு. இந்த பசி டேஞ்சரான பசி. அதாவது எப்படி வாய்க்கு ரொம்ப ருசியா இருக்கிறதப்ப நல்லா பசிக்கிற மாதிரி இருக்கு. கீரையோ அல்லது வேற ஏதாவது உடம்புக்கு ஃபிட்டாக ஆரோக்கியத்திற்கு ஏதுவான ஆகாரத்துக்கு எந்த பசியும் உண்டாகாதது போல நல்ல புத்திமதி, நல்ல ஸ்ட்ரிக்டான புத்திமதி, ஸ்ட்ரிக்டான பிரசங்கம் வர்றப்ப அதை கேட்க பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தர் உனக்கு உனக்கு என்ன செய்வார்? உனக்கு என்ன கொடுப்பார்? நல்லதை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், உன்னை வாழ வைப்பார், உன் கண்ணீரை என்ன செய்வார்? அப்படி சொல்றப்ப ஆவிக்குரிய தாகம் அப்போதான் நல்லா வர்றப்ப கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, ஒழுங்கா கேளுங்க. ஏன்? நல்ல ஆகாரமா வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றாரு? வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று. என்னங்க? மனம் திரும்ப வேண்டும் என்று. சத்தமா? இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று. வெயிட். இப்பொழுதோ என்னிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று இருக்கா? இப்பொழுதோ வாங்க. அப்படி இல்லை. டர்ன் அரவுண்ட், என் பக்கமா திரும்பு. நீ போயிட்டு இருக்கிற பாதையை விட்டு திரும்பி வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை நிப்பாட்டிட்டு திரும்பி வா. நீ என்ன பேசுற அதை நிப்பாட்டிட்டு திரும்பி வா. அப்படின்னு ஆப்ஷன் அல்ல, இட்ஸ் a கமாண்ட். ஆமென். ஆப்ஷன் கிடையாது. இந்த பசி தான் கட்டாயம் இருக்கணும். மெய்யான இறைவன் யார்? மெய்யான தேவன் யார்? மெய்யான ஆன்மீக வாழ்க்கை எது என்ற தேடலோடு கூடிய அந்த பசி, அது தேவை, அது தேவை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கு உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாருமே கட்டாயம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆன்மீக பசி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆன்மீக பசியிலும் தாகத்திலும் வேதம் போதிக்கிற மாதிரி இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். எந்தவித தாகம், எந்தவித பசி இருக்கிறது? என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு சங்கீதக்காரன் இப்படியாய் கூறுகிறான். சங்கீதம் 63:1 வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் டாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என்னங்க சொல்றாரு? உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது
உம்மை வாஞ்சிக்கிறது. இங்கே ஒரு தேவ பிள்ளை தாகத்தோடு அவரை தேடுகிறதை பார்க்கிறோம். தாகத்தோடு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யாருக்கு உண்மையான பசி, ஆன்மீக ஆவிக்குரிய பசி இருக்கிறதோ, யாருக்கு உண்மையான தாகம் இருக்கிறதோ, ஆண்டவர் அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? என்ன தேவையோ அதை சரியாய் செய்கிறார். பாருங்கள், 107 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. தவனமுள்ள ஆத்துமாவை எப்படி? தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. என்னங்க சொல்றாரு? அவர் என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குகிறார். பாருங்கள், இங்க பாருங்க, உடலுக்குள்ளே பசி நன்றாய் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? உங்க பாடியில, உங்க சரீரத்தில் நல்லா நல்லா பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? உடல் உழைப்பு அவசியம் இல்லையா? உடல் உழைப்பு, உடற்பயிற்சி தேவை. ஒருவேளை உடல் ரீதியாக உழைப்பு அதிகம் இல்லாமல் வேறு சில வேலையில் இருக்கிறவர்கள் கட்டாயம் காலையில் உடற்பயிற்சி. ஆக உடம்பிலே, உடலிலே நல்ல பசியும் தாகமும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம் தேவை. உடல் உழைப்பு, இல்லாவிட்டால் உடற்பயிற்சி. யார் இந்த 2 விஷயத்தை சரியாய் ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நன்றாய் பசி எடுக்கும். நன்றாய் என்ன செய்யும்? இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளை, நீங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கிட்டு கூப்பிடுறீங்க. உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு என்ன செய்யலை, பசிக்கலை. சாப்பிட்றா மகனே, டேய் சாப்பிட்றா, சாப்பிடு, பசிக்கவே இல்லை. என்ன பொழுதுனைக்கு என்ன சொல்கிற? பசிக்கலை பசிக்கலை. சரி, ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே நம்மளே சொல்லுவோம், நீ போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வா, ஓடி ஆடி என்ன செய்ய, விளாண்டுட்டு வா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடலுக்கு நல்ல உழைப்பையும் வேலையையும் இந்த உடலை ஈடுபடுத்தினா நிச்சயமா, சொல்லுங்க, நிச்சயமா பசி நல்லா எடுக்கும். அது போலவே ஆன்மீக ரீதியான தாகமும் ஆன்மீக ரீதியான பசியும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடலோடு இணைந்த உழைப்பு அவசியம். உடல் எது? இந்த தேவ சபைதான் உடல். ஆவிக்குரிய ரீதியான உடல் இதுதான். இந்த ஆலயத்தோடு இணைந்து யார் ஈடுபாடு காட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியான பசி ஏற்படும். ஆவிக்குரிய எனக்கு தாகமே இல்லைங்க, எனக்கு அவ்வளவா முந்திலாம் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயத்தோடு அவ்வளவா ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது தான் அர்த்தம். தேவ ஆலயத்தோடு இணைந்த ஈடுபாடு. பாருங்க, இந்த உடல் எந்த அளவிற்கு உடல் உழைப்பும் நல்ல உடற்பயிற்சியும் இது செய்கிறதோ அந்த அளவுக்கு உள்ள பசி என்ன செய்யும்? எடுக்க ஆரம்பிக்கும். அதுபோலத்தான் ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஒருவேளை எனக்கு அந்த சிஸ்டர் மாதிரி, அந்த பிரதர் மாதிரி எனக்கு அவ்வளவா வாஞ்சையே இல்லையே, தாகமே இல்லையே, வேதம் வாசிக்க வாஞ்ச வரமாட்டேது, ஜெபம் பண்ண வாஞ்ச வரமாட்டேது, என்னன்னே புரியல. ரொம்ப ரொம்ப பிரதான விஷயம் என்ன? தேவனுடைய ஆலயமாகிய இந்த ஆண்டவருடைய உடலோடு இசைந்த இணைவு இல்லாததுனாலே யார்கிட்டையுமே ஒட்டுறதில்லை, கூட்டங்களிலே சரியாய் பங்கெடுக்கிறதில்லை, யார்கிட்டையும் பேசுறதில்லை, ஊழியக்காரங்கிட்ட சரியான ஐக்கியம் இல்லை, உடன் விசுவாசிகளோடு ஒரு முறையான ஐக்கியம் இல்லை.
ஆண்டவருடைய ஆலயமாகிய இந்த உடலோடு ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இல்லாவிட்டால் ஆன்மீக பசி வரவே வராது. ஆன்மீக பசியும் தாகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தால் பின்வாங்குதலிலே போய் அது என்ன செய்யும்? முடிய ஆரம்பிக்கும். பின்வாங்கி போனால் உடலுக்கு எந்த பாதிப்பு இல்லை, அந்த உறுப்புக்குத்தான் பாதிப்பு. இந்த உடம்புக்குள்ளே, இந்த பாடிக்குள்ளே நல்ல பசியும் தாகமும் இருக்கணும்னு சொன்னா உடல் உழைப்பு வேண்டும் என்று நாம் பார்க்கிறோமே. அப்ப ஆன்மீக உடலுக்குள்ளே ஆன்மீக பசி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய உழைப்பு அவசியம். ஆமென். என்ன உழைப்பு? ஆவிக்குரிய உழைப்பு. அதிலே பிரதானமானது தேவனுடைய அசம்பிளியோடு இணைந்த விதம். அதுல தான் உழைப்பு ஆரம்பிக்கிறது. யார் யார் ஆலயத்தோடு இணைந்து இல்லையோ, ஆலயத்திற்கு கீழ்ப்பட்டு இல்லையோ, ஆலயத்திற்கு கீழ்ப்படிந்து யார் யார் அடங்கி இல்லையோ அவர்களுக்கு ஆன்மீக பசி எடுக்கவே எடுக்காது. என்ன பிரதர், அந்த சிஸ்டர், அந்த பிரதர், அந்த பையன் சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியா ஆலயத்துக்கு வர்றதில்லை, சரியா அவங்க பசி இல்லைன்னு செஞ்சிருச்சு, பசி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒருவேளை ஆவிக்குரிய பசி இல்லாமல் போக போக ஆன்மீக வாழ்க்கை கேடாகி கொண்டிருக்கிறதா அர்த்தம். இந்த உடலுக்குள்ளே பசி இல்லாவிட்டால் இந்த பாடிக்குள்ளே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கிறது நான் சொல்லுகிறோமே, அதே போல ஆன்மீக வாழ்க்கையிலே போதுமான அந்த பசி இல்லாமல் போக போக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கு, கேடா மாறிக்கிட்டு இருக்கு, பின்வாங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூடுகையிலும் ஆவிக்குரிய அந்த தாகத்தை தூண்டும் வண்ணமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை உள்ளே சென்று கிரியை செய்ய வைக்க வேண்டும். அது ஒரு ஆவிக்குரிய உழைப்பு. ஆமென். அது ஒரு அந்த கேட்ட வார்த்தையை திரும்ப அதை சிந்தித்து அதை தியானித்து, ஆண்டவரே என் வாழ்க்கை என் குடும்பம் இது போல இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் ஒருவர் அந்த வார்த்தையை உள்வாங்கி அது போல வாழ பிரயாசப்படுகிறார்களோ அது ஆவிக்குரிய உழைப்பு, ஆவிக்குரிய உடற்பயிற்சி. இதை செஞ்சா தான் பசி எடுக்கும். இல்லாட்டி வாஞ்ச என்ன செய்யாது, வராது. ரொம்ப வருஷம் ஆச்சு, 3-4 வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருக்காங்க, ரொம்ப ஒன்றும் தீவிரம் காட்டுறதில்லை. வாஞ்ச அந்த பசி குறைஞ்சு போச்சு. அந்த பசியும் தாகமும் இல்லாமல் போனால் உடலுக்கு, அதாவது இந்த பெரிய உடலுக்கு எந்த பாதிப்பு இல்லை, உறுப்புக்கு பாதிப்பாகிவிடும். வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. யாருக்கெல்லாம் இங்கே உண்மையான பசி இருக்கிறது, உண்மையான தாகம் இருக்கிறது, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய ஆலயம் எனக்கு வேண்டும், உம்முடைய ஐக்கியம் எனக்கு வேண்டும், உம்முடைய விலையேற பெற்ற அந்த அந்த பிரசன்னம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கூடுகை எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் அந்த உண்மையான பசியோடு இங்கு இருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் பாரம்பரிய உணர்வோடு உண்மையான அந்த தாகத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அதிலே பலன் ஏற்படும். இல்லாவிட்டால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இருக்கும். அந்த அந்த சுபாவங்கள் ஒன்றும் மாறி இருக்காது. தோற்றம் மற்றும் என்ன செஞ்சிருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். தோற்றம் மற்றும். பட் உள்ள மனுஷன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மாறி இருக்க மாட்டான். என்ன
தாகத்தோடு ஆண்டவரை தேடுகிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுவதிலே உண்மையான தாகம் இருக்கிறதா? உண்மையான பசி? இப்படிப்பட்ட தாகமும் இந்த பசியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு 2 ஆசீர்வாதத்தை அதே வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்னங்க? பாக்கியவான்கள். யாருக்கு ஆன்மீக ரீதியான பசியும் தாகமும் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆங்கிலத்திலே அழகாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதியின் மேல், நீதியான ஜீவியத்தின் மேல், நேர்மையான ஒரு ஜீவியத்தின் மேல் யாருக்கு ஆர்வம், பசி, தாகம், நான் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும், நான் ஆவிக்குரியவனாய் இருக்க வேண்டும், நான் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்ற அந்த தாகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள். அம்மா, ஐயா, உலக விஷயங்களை ஆசீர்வாதமாக நாம் சிந்திக்க மாட்டோம், சிந்திக்க கூடாது, இல்லையா? ஆண்டவரை அறியாதவர்கள், இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து சேராதவர்கள் உலக விஷயத்தை தான் அவர்கள் ஆசீர்வாதமாய் பார்ப்பார்கள். ஒரு கார் இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது, ஒரு மாட மாளிகை இருக்கிறது, என்னிடத்திலே ஷூக்கள் ஒரு 10 இருக்கிறது, ஷர்ட், பேண்ட், சாரி, பேங்க் பேலன்ஸ், இவைகளை அவர்கள் ஆசீர்வாதமாக பார்ப்பார்கள். ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் நீதியின் மேல் பசிதாகமாய் இருப்பதை முதல் ஆசீர்வாதமாக பார்ப்பான். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கிருபை செய்கிறார், பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர் போதுமானவராய் இருக்க ஆரம்பிக்கிறார். நீதியின் மேல் பசிதாகம், அதை இருக்க பாருங்கள். முதலாவது ஆண்டவர், ஐயோ நானும் இந்த ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எங்க பக்கத்து வீடு, எங்க எய்த்த வீடு, எங்க சொந்தக்காரங்க எங்களை விட அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்க, எங்களை விட அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. வித்தியாசம் பார்க்கிறதுக்கு கூட அறிவில்லாத அநேக விசுவாசிகள், வித்தியாசம் பார்க்க தெரியல. அவங்க பாருங்க, அவங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரல, 2 கார் வச்சிருக்காங்க, நான் ஒன்றும் இல்லாம இருக்கேன். வித்தியாசம் பார்க்க தெரியல. எங்களை விட அவங்க அப்படி இருக்காங்க, எங்களை விட இவங்க இப்படி இருக்காங்க, நாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா அப்படியே இருக்கோம். நீ வராமே இருந்திருக்கலாம் அதுக்கு பேசாம. கிறிஸ்துவுக்குள்ள யாரு கூப்பிட்ட? ஆண்டவருக்குள்ள. பசி இருக்கணுமே. இந்த பசி அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த 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 பசி இருந்தா தாழ்ச்சி உண்டாகி கொண்டேதான் இருக்கும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல். பிறரோடு என்ன செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை தான். அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள், நாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சொற்ப காலம். உங்களுக்கும் எனக்கும் அவர் விலையேற பெற்ற ஜீவ ரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறார். அநேகருக்கு ஆவிக்குரிய பார்வையெல்லாம் குறைஞ்சு மாம்ச பார்வைதான் மேல் எழும்பி நிற்குது. மாம்ச பார்வை அதிகமா இருக்கிறபடினாலே தான் சூழ்நிலை சார்ந்த வாழ்க்கையா இருக்கிறது. தேவையற்ற இச்சைகள், தேவையற்ற ஆசைகள், கோபங்கள், பொறாமைகள், கேலிகள் நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு நல்லா என்ன செய்யறான், அவருடைய இருதயத்தை சூழ்ச்சி பண்ணிட்டான். ஆவிக்குரிய பார்வை மங்கி
அநேகருக்கு இருக்கிறபடினால தான் பார்க்கறது பூரா ஆசை, வேறுபாடு பார்க்க தெரியல. என்னங்க பார்க்க தெரியல? வேறுபாடு பார்க்கவே தெரியல. புறஜாதிகளையும் விசுவாசிகளையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்னா ஒரு ஒரு உலக பிரகாரமா கொஞ்சம் 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 காசு வசதியுள்ள ஒரு ஆள் ஒரு போகிறான்னு வச்சுக்கோங்க, அவரோடு கூட சேர்ந்து போறதுக்கு கூட இன்னைக்கு அநேகருக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி ஆயிருது. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு ஒரு இந்துவோ இல்லை இஸ்லாமியனோ அல்லது வேற யாரோ இன்னும் ஆண்டவருக்குள்ளே வராத உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் காரு பங்களாவோட இருக்கிறாரு, அல்லது ஏன் உங்க மாமாவோ உங்க மச்சனனோ அவங்க கூட சேர்ந்து நிற்கவோ பேசவோ, ஏன் நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே. வேத அறிவில்லாத புத்தியினர்கள் நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க. யார் பாக்கியவான்கள்? உண்மையாகவே நீதியின் மேல் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவிக்கிற அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரல. நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட, அந்த விதத்தில் மேன்மையான உணர்வு உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டாமா? ஒரு அசால்ட்டான உணர்வு இருக்கணுங்க. பெருமை அல்ல, இயேசுவை குறித்த அந்த பெருமை இருக்கலாம். ஆமென். நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் மெய்யான ஆண்டவர் என்ன செய்யறேன், அந்த மேன்மை இருக்கணுமே. உலக பிரகாரமா கொஞ்சம் கொஞ்சம் வெல்டுடுவா இருக்கிறவங்கள பார்த்துட்டா தன்னால கூனி குறுகிற மாதிரி வந்துடுது. தன்னால ஐயோ, ஏன் பிரிச்சு பார்க்க தெரியல, எது பாக்கியம் எது பாக்கியம் இல்லைன்றத வசனம் தெளிவா சொல்லுது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். நான் பாக்கியவான் சொல்லுங்க எல்லாரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆவிக்குரியவன், ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த உணர்வை அழுத்தமா வச்சுக்கங்க. எங்கே இருந்தாலும் அந்த மேன்மையான உணர்வோடு நில்லுங்க. நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்க. கூணாதீங்க, குறுகாதீங்க. உலகத்தான் என்ன வச்சிருந்தாலும் பூமியோட முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்குள்ளே மீட்கப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட ஆத்துமா ஆண்டவருடைய பார்வையிலே வேல்யூவானவர்கள் நீங்கள் தான். ஆமென், அவர்கள் அல்ல. அதை உணர்ந்துக்கங்க. ஒன்ன மட்டும் சிந்திக்கணும் ஓயாம, என்ன எனக்குள்ள பசிதாகம் இருக்கணும். ஆவிக்குரிய பசிதாகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய பசிதாகம் கம்மி ஆயிருச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை, சேம் தான், அவ்வளவுதான். ஆவிக்குரிய அந்த பசிதாகம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிருச்சுன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை, எல்லாம் சேம் தான். தோற்றத்துல மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். தோற்றத்துல மட்டும் என்ன, அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. நம்ம எப்படி இருப்போம், பேக் வச்சிருப்போம், பைபிள் இருக்கும், பாட்டு புஸ்தகம் இருக்கும், வேற சில விஷயங்கள், உள்ள ஒண்ணு மாற்றம் இருக்காது. நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது வாசிக்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்னங்க சத்தமா? யாருக்கு உண்மையான திருப்தி இருக்குமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு. யாருக்கு நீதியின் மேல் பசிதாகம் இல்லையோ அவர்களுக்கு என்ன இருக்காது சொல்லுங்க, சத்தம் வரலையே, திருப்தி இருக்காது. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? வசனம். அவர்கள் யாரு? அப்ப இல்லாதவங்க
அப்படி அதான உண்மை. கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, வீட்டில் கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, உண்மையா இருக்குதான்னு சோதிங்க. எது திருப்தி இருக்கான்னு யோசிங்க. நீங்க அதை சிந்திச்சீங்கன்னா உண்மையா ஆன்மீக பசிதாக இருக்கான் இல்லையான்னு நீங்க பார்த்துக்கலாம். போதும் என்ற மனம் யாருக்குமே வரமாட்டேங்குது. எதுங்க? ஆனா வேதம் சொல்லுது போதும் என்ற மனமே. பைபிள்ல வசனம் மிகுந்த சொல்லுங்க, கொஞ்சம் எடுத்து வாசிங்க. எங்க இருக்குது? எங்க இருக்குது சொல்லுங்க, எங்க இருக்குது? 1 தீமோத்தேயு 6:6 எடுத்து வாசிங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற இது என்னதுங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு ஈக்குவலானது எது? திருப்தி. என்னது? திருப்தி. ஆனால் இன்றைக்கு ஆச்சரியமா இருக்கத்தக்கதாக கிட்டத்தட்ட அநேகருக்கு என்ன இல்லை? திருப்தியே இல்லை. குடும்ப வாழ்க்கையில கூட என்ன இல்லை? திருப்தி இல்லை. அதனால தான் கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு, கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு. என்ன? எனக்கு வாச்சது கர்த்தர் கொடுத்தது எப்படி? எனக்கு ஆண்டவர் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது. அப்பா, போன வாரம் யாரெல்லாம் கேட்டீங்க செய்திய? யூடியூப்ல கேட்டீங்களா? யூடியூப்ல வெரி குட். எல்லாரும் கேளுங்க அந்த செய்தியை. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். திருப்தி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இதுதான் ஞாபகம். எது? காசு. காசுல நான் பெரிய அப்படி ஆமா ஆமா வேண்டான்னு சொல்றது. காசை கொஞ்சம் முடியுமா? இதுலயும் நம்ம கொஞ்சம் திருப்தியா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில எனக்கு கிடைத்த புருஷன், எனக்கு கிடைத்த மனைவி, எத்தனை பேர் அப்படி திருப்தியா இருக்கும்? பிள்ளைகள்ல கூட அநேகர் வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சிடறோம். என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை இப்படி இல்லை, அந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பிள்ளைலாம் அப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி அன்னத்துக்கு லாய்க்கில்லை என் பிள்ளை. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் சரியோ அல்லது சரியில்லாமல் உங்க பார்வைக்கு இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதில் என்ன பண்ணுங்க? திருப்தியாங்க. உங்க பிள்ளைகளை கூட யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. என் பிள்ளை, என் பையன் கொஞ்சம் அழகா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் என் மகன் கொஞ்சம் படிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், அப்படி இருக்கான், என் வயிற்றுல போய் அப்படிலாம் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்களே உங்க பிள்ளைக்கு சாபத்தை உண்டு பண்றீங்க. அந்த சாபம் உங்களையும் சேரும். அல்ல, கோபத்துல பேசுறேன். என் பையன் அப்படி, என் பிள்ளை அப்படி, என் ஒய்ஃபு வந்துருச்சு, என் புருஷன் வந்துட்டா என்ன செய்யறது இனி காலமெல்லாம். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. உண்மையை சொல்றேன், உங்க வார்த்தை தான் உங்களுக்கு காரணம். நாவிலே மரணமும் இருக்கு, ஜீவன் இருக்குது. மேரேஜ் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மூத்தவங்க அப்பா அம்மா அல்லது மாமாத்த ஏன் மருமகன் சரியில்லை, இவளை போய் கட்டிட்டு வந்துட்டான், இவனை போய் மாமனார் அப்படி பேசாதீங்க, பேசாதீங்க. அந்த பாதிப்பு உங்களையும் சேரும். பி கேர்ஃபுல். அந்த பாதிப்பு உங்களுக்கு என்ன கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ அல்லது நீங்களாகவே சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களை கர்த்தர் மன்னித்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு? ஏத்துக்கிட்டாரோ அதுல திருப்தி காணுங்க. நீங்க மாமனாரா உங்க பிள்ளைகளை வாழ்த்துங்க. யார் உங்க பிள்ளைகள்? உங்க மகன், அப்புறம் யாரு சொல்லுங்க?
என் பிள்ளைய நான் இந்த பிள்ளைய என் பிள்ளையாத்தான் பார்க்குறேன். அந்த பேச்செல்லாம் வேணாம். அந்த உண்மையா என்ன செய்யுங்க, அதுல திருப்தியாங்க. நீங்க முதலாவது அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆண்டவர் மீதி காரியங்களை செய்வார். ஆமென். ஆனா நீங்களே ஸ்டெப் எடுத்து வைக்காம ஆண்டவரே கிரியை செய்யுங்கன்னா, நான் கிரியை செய்யவே நீதியின் பாருங்க, இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்து செய்யணும். உள்ள ஒரு குணமும் மாறாம இதை மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ட்ரையும் பண்ணாதீங்க. முதல்ல நீதியின் மேல என்ன வேணும், அவர் மேல பசி இருக்கணும். அந்த ஆவிக்குரிய மாற்றத்தோடு இந்த விஷயத்துல ஃபேமிலி வாழ்க்கையில மீதி காரியங்கள்ல ஆண்டவர் செய்வார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாருங்க, குடும்பங்களிலே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மாமனாருக்கோ அல்லது மாமியாருக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஏன் வெளியே போய் அங்கும் இங்குமா இவர்களை பற்றி அவர்களை பற்றி மாற்றி மாற்றி என்ன செய்கிறோம், அந்த குறை இந்த குறை பேசுகிறோம். எங்கள் மாமியார் அப்படி, எங்கள் மருமக இப்படி, எங்கள் மாமனார் அப்படி. ஏன் பேசுகிறோம்? என்ன காரணம்? திருப்தி இல்லாத தன்மை. குறைகள் இல்லாதவங்க யாருங்க இருக்கிறாங்க? இருக்காங்களா? யாராவது காட்டுங்க பார்ப்போம். நோபடி. எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? குறை இருக்குது. உள்ளத்துல என் குடும்பம், என் மக, என் மருமக, என் மருமக, எங்க அத்தை, எங்க மாமியார், எங்க மாமனார், எங்க பெற்றோர், எங்க பிள்ளை என்ற உரிமை கலர்ந்த ஒரு அன்பு இருந்தா வாயில என்ன வராது? புரணி பேசுறதே வராது. அந்த வீட்டுக்கு போய் அங்க, இந்த வீட்டுக்கு போய் அங்க, இல்லைனா ஃபோன் போட்டு அங்க, அங்க ஃபோன் போட்டு இங்க, இதெல்லாம் வராது. நீதியின் மேல் பசி தாகம் இருந்தால்தான் என்ன வரும்? திருப்தி வரும். அநேகருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நீதியின் மேலே, ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாததால தான் திருப்தி ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை. ஃபர்ஸ்ட் ஏதோ போயிட்டு இருக்கு குடும்பம், ஏதோ போயிட்டு இருக்கு. வேறுபாடு காட்டுங்க, வித்தியாசம் காட்டுங்க. மற்ற புறஜாதி மக்களை போல நாமளும் வாழ கூடாதுங்க. வேதம் போதிக்கிற ஆலோசனைப்படி வாழ ஆரம்பிங்களேன். உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சிடும், அழகா உருவாக ஆரம்பிச்சிடும். எல்லா விதத்திலும் சொல்றேன். வேலை சரியாக இயங்க ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனையும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கப்பட ஆரம்பிச்சிடும். என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை சரியா ஃபாலோ பண்ணா குடும்பம் மோட்சமாய் ஜொலிக்க ஆரம்பிக்கும். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சோமல்லாமா நம்ம எல்லாரும் அப்படியே தேவசந்திரம் முழங்கால்